வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 7th சாப்டர் டெசிமல்ஸில் எக்ஸசைஸ் 7.1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, fill in the blanks in the table given below and write the corresponding numbers in its decimal form using the given pictures. Take one 10x10 grid as 1 unit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸாக சொல்லிவிட்டு 10x10 பாக்ஸ் போட்டிருக்காங்க. அதில் எத்தனை பாக்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கோ, அந்த கிரிட் லைனில் எவ்வளோ ஃபில்லப் ஆகிருக்கோ அதை வச்சு நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். இப்போ நீங்கள் அந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. அந்த பிக்சர் பார்த்துட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்ஸ் பிளேஸில் ஃபுல்லாகவே அந்த 10 கிரிட் வந்து என்ன இருக்குது, ஃபில்லப் ஆகிருக்கும். அப்போ வந்து 1 போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே சம்லேயே கொடுத்துட்டாங்க 1 யூனிட்டுன்னு. அப்புறம் 10th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, கண்டினியூஸாக 3 லைன்ஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கும். 10, 20, 13 3 லைன் ஃபில்லப் ஆகிருக்கும். ஸோ 3. அடுத்து 100ல் 9. இப்போ வந்து டோட்டலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.39 அப்படின்னு நம்பர் எழுதிடணும். உங்களுக்கு புரியுதான்றது நீங்கள் அந்த கிரிட் லைன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் ஃபில்லப் ஆகிருக்கும், வெறும் 30. அதில் வந்து வெறும் 30 மட்டும்தான் ஃபில்லப் ஆகிருக்கும். அப்போ வந்து ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே இருக்காது. ஸோ 0. அந்த 10th பதில் 30, அந்த 30 கிரிட் வந்து ஃபில்லப் ஆகிருக்கும். ஸோ 3. 100ல் வந்து 0. அப்போ 0.3 நம்ம டெசிமலில் எழுதுவோம். அடுத்து சி பார்த்தீங்கன்னா சேமாக தான், ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே இருக்காது. 10th இப்போ சம் 1ல் மட்டும் ஏல மட்டும் எப்படி இருக்குன்னா, 10x10ல் ஒரு பாக்ஸும், திருப்பி அடுத்ததில் வந்து 10x10 பாக்ஸில் 39 கிரிட் வந்து ஃபில்லப் ஆகிருக்கும். இங்கே வந்து வெறும் 30 கிரிட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தான் மிச்சம் சிடி 2 சம்லேயுமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 0 வந்துடும். இங்கே 10th எப்படி இருக்கும் அப்படின்னா 70 லைன், அதாவது ஒரு லைனில் 7 கிரிட்டு வந்து இருக்கும். ஒரு லைனில் வந்து 10 கிரிட்டு இருக்கும். ஸோ அது 7 லைன்ஸில் இருக்கும். ஸோ 70. 1/10ல் 7. 100ல் வந்து 2 மட்டும் இருக்கும். 72. அப்போ 0.72. நெக்ஸ்ட்டு டி வந்து பார்த்திங்கன்னா 0, ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே இருக்காது. 10th வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 5 கிரிட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிரிட்டில் வந்து 10, 20, 30, 40, 15, 5, 50 இருக்கும். ஸோ 5, 0. 0.5 அப்படின்னு நம்ம டெசிமல் நம்பர் எழுதிடுவோம். நீங்கள் இந்த பிக்சர் பார்த்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ சம் 2 பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட். பிளேஸ் வேல்யூ சார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை சார்ட்டில் ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சம் A to F வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1.7, B வந்து 42.59 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை நம்மளை என்ன பண்ணியிருக்கக்கூடாங்க, பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளேஸ் வேல்யூ சார்ட் எப்படி இருக்கணும், 1000s, 100, 10s, 1s, அடுத்து 10s, அடுத்து 100s, அடுத்து 1000s. அப்போ 1/10, 1/100, 1/1000 அந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஏ பார்த்தீங்கன்னா 1/7. 1/7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ன்றது ஒன்ஸ் பிளேஸில் மட்டும்தான் வரும். 7 வந்து 1/10. ரிமைனிங் எல்லாம் 0 இருக்கும். இப்போ 42/9னா 40ன்றது 10, 2 வந்து 1s. ஸோ 42. 5 வந்து 1/10, 1/100. இப்போ 0.154னா இங்கே ஹோல் நம்பரே கிடையாது. ஸோ 1000, 100, 10s எதுவுமே வராது. 000 தான் வரும். ஒன்ஸ் பிளேஸ் வரைக்கும் எதுவுமே வராது. 1/10ல் இருந்து தான் இது 1/10, 1/100, 1/1000. ஸோ 154 அப்படி எழுதிடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க. டெசிமல்ஸ் வந்து இது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணுறேன். புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ சம் டி பாருங்கள், 101. ஸோ 100 பிளேஸில் 1 வரும். 10ல் அங்கேயே 0 தான் இருக்குது. ஸோ 0. 1ஸில் ஒரு 1 இருக்குது. அதுக்கப்புறம் 10th பிளேஸில் 1/10 அதில் வந்து 0 இருக்குது. 1/100ல் 1 இருக்குது. ரிமைனிங் பார்ட் 0. இப்போ 1752ல் வந்து 1000ல் 1, 100ல் 7, 10th பிளேஸில் 5, 1ஸில் 2. அதே மாதிரி 1/10ல் 9, 1/100ல் 1, 1/1000ல் 6 எல்லா பார்ட்டுமே ஃபில்லப் ஆயிடுச்சு. 2011ம் அதே மாதிரி தான். 1000ல் 2, 100ல் எதுவுமே இல்லை. ஸோ 0. 11 வந்து 10ஸில் 1, 1ஸில் 1. அடுத்து 1/10ல் 0 இருக்குது. 1/100ல் 3, 1/1000ல்
6. ஓகேவா? இதை மட்டும் நம்ம இந்த பாக்ஸில் ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் சம் தான் பார்க்குறோம். ரைட் த நம்பர்ஸ் கிவன் இன் த ஃபாலோயிங் பிளேஸ் வேல்யூ சார்ட். பிளேஸ் வேல்யூ சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெசிமல் ஃபார்ம்ஸில் அதை நம்ம எழுதணும். ஆல்சோ ரைட் தேர் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் யூஸிங் ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸ். ஓகேவா? ஃப்ராக்ஷன்லேயும் எழுதி காமிக்கணும், அதுக்கப்புறம் அதை டெசிமல்லையும் எழுதி காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ABCDEFன்னு வரிசையாக ஒரு 6 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் எழுதிட்டாங்க. இப்போ நம்ம இதை என்னென்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட்டு டெசிமல் ஃபார்மாக எழுதிடணும், அடுத்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மை ஃப்ராக்ஷன்ஸ்லையும் எழுதணும், டெசிமல்ஸ்லையும் எழுதணும். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம். பாருங்கள், 10th பிளேஸில் 5 இருக்குது, 1st பிளேஸில் 7 இருக்குது. ஸோ 57.06 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன் 57.060. அப்போ 50 எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுனா என்ன பண்ணுவோம்? 50 + 7 + 6/100. நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ராக்ஷனில் எழுத சொல்லியிருக்காங்களா? 6/100ன்னு எழுதணும். 100th பிளேஸ் அதனால் 6/100. ஸோ 50 + 7 + 0.06 டெசிமல் பாயிண்ட்லேயும் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி 2 டைப்லேயும் நம்மளை எழுதி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிளேஸ் வேல்யூ சார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? டெசிமல் ஃபார்மில் எழுதிடணும். தென் அதை ஃப்ராக்ஷனில் எழுதணும். எக்ஸ்பேண்டட் ஃப்ராக்ஷன், எக்ஸ்பேண்டட் டெசிமலில் எழுதணும். ஓகேவா? இப்போ சம் பி பாருங்கள். பியில் என்ன இருக்குது? 1st பிளேஸில் மட்டும்தான் 1 இருக்குது, ரிமைனிங் எல்லாம் 0. அடுத்து 1000th பிளேஸில் 1 இருக்குது. அப்போ 1 + 1/1000 எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் எழுதுவோம். அது சொல்யூஷன் என்ன? 1.001ன்னு வரும். இப்போ ஃப்ராக்ஷனில் எழுதியாச்சு. அடுத்து டெசிமல் எழுதும்போது 1 + 0.001ன்னு எழுதணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுறது எக்ஸ்பேண்ட் ஃபார்மு, டெசிமலில் எப்படி எழுதுறதுன்னு சிம்பிள் தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 248 100th பிளேஸில் இருக்குது, 100th பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸில் இருக்குது, 1st பிளேஸில் இருக்குது. அடுத்து 10th பிளேஸில் என்ன இருக்குது? 300th பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 248.350ன்னு வருது. அப்போ 200 எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதும்போது ஃப்ராக்ஷனில் 200 + 40 + 8 + 3/10. இது 10th பிளேஸ்னால் t/10. அடுத்து 5/100. அதே டெசிமல் எழுதும்போது 200 + 40 + 8 + 0.3 + 0.05 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், சம் டி 1000. ஏன்னா 1000 பிளேஸில் மட்டும்தான் 1 இருக்குது, ரிமைண்டர் எந்த பிளேஸ்லையும் எதுவும் இல்லை, எல்லாத்துலேயும் 000 தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா 1000th பிளேஸில் ஒரு 1 இருக்குது. ஸோ 1000.001ன்னு வரும். ஓகேவா? அப்போ 1000 + 1/1000 வந்துடும் ஃப்ராக்ஷன் எழுதும்போது. ஸோ அதை டெசிமலில் எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதுனோம்னா 1000 + 0.001ன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ டெசிமல் ஃபார்மில் எழுதிடுறோம், அடுத்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம், அடுத்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் டெசிமலில் எழுதுகிறோம். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பே கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு சொல்யூஷன் முடிஞ்சிடும். அதனால் கொடுத்துருக்க சம்மை நல்லா ரீட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியணும். இப்போ சம் ஏ பார்த்தீங்கன்னா 3469 எல்லா வேல்யூஸுமே ஃபில்லப் ஆகிருக்கு அந்த பிளேஸ் வேல்யூ சார்ட்டில். அடுத்து 0.123. அப்போ 3000 + எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். 3000 + 400 + 60 + 9 + 1/10 + 2/100 + 3/1000. அதே டெசிமல் பாயிண்டில் எழுதும்போது 3000 + 400 + 60 + 9 + 0.1 + 0.02 + 0.003. ஓகேவா? அதே மாதிரி எஃப் சம்மும் பாருங்கள், 4057.009ன்னு இருக்குது. ஸோ 4000 + 50 + 7 + 9/1000th பிளேஸில் தான் 9 இருக்குது. ஸோ 9/1000 மற்ற எந்த பிளேஸும் 0. ஸோ அதை ஃப்ராக்ஷன் எழுதியாச்சு. இப்போ டெசிமல் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் எழுதும்போது 4000 + 50 + 7 + 0.009 எழுதிடணும். புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். டெசிமல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டெசிமல்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ A to F அதே மாதிரி 6 சம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 27/100 சொல்லியிருக்காங்க. அப்போ 27/100. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? 0.27 டெசிமலில் எழுதலாம். ஓகேவா? நம்மளுக்கு ரைட் ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல் தான் சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கோம். 27/100ன்றதுனால 27/100 0.27 எழுதியிருக்கிறோம். இப்போ 9/10 அப்படின்றனால 9/10.
0.9. ஓகேவா, டெசிமல் எழுதிடுறோம். அடுத்து 22 அண்ட் 8 டென்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 22 ஹோல் நம்பர் ப்ளஸ் 8/10 அப்படின்றத எழுதிட்டு 8/10 என்னது 0.8. அப்போ 22.8ன்னு வரும். ஓகேவா, இப்போ 15 அண்ட் 37 thousands. அப்போ 15 + 37/1000. அப்போ 0.37 வரும். 15.037. அப்போ எப்படி வரும்? 037 வரும். 15.037. 700 and 700th. அப்போ 700 divided by 7/100ன்னு வரும். 700.07ன்னு எழுதணும். 606. அப்போ 606 and 6000. 6/1000. 0. என்ன வரும்? 006ன்னு வரும். ஸோ 606.006ன்னு எழுதணும். ஓகேவா, இப்போ சம் 5th பாருங்கள். ரைட் ஈச் த ஃபாலோயிங் அஸ் டெசிமல்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்க, இங்கே நம்பர்ஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டெசிமலில் எழுதணும். 10 + 5 15. ஸோ 15 + 1/10 எப்படி எழுதுவோம்? 0.1ன்னு எழுதுவோம். அப்போ 15.1ன்னு வரும் ஆன்சர். ஓகேவா, இங்கே 350 ப்ளஸ் 0.06ன்னு எழுதுவோம். 6/100. 0.6/100 என்ன எழுதுவோம்? 0.06ன்னு எழுதுவோம். அப்போ 350.06 வரும். அடுத்து 756 சேம் எழுதிட்டு 0.4 அடுத்து 0.07 இது ரெண்டும் சேர்ந்தால் 47 ஆயிரும். 47 ஆயிரும். 756.47 எழுதணும். ஓகேவா, அடுத்து சம் டி பாருங்கள். 2000 + 500 + 60 + 9னா 2569 ஹோல் நம்பராக எழுதிட்டு ப்ளஸ் 0.8 + 0.03 + 0.007 எழுதணும். இதெல்லாம் சேர்த்து எழுதுனா 0.837 வரும். 2569.837 எழுதிடணும். அடுத்து 300 + 3னா 303 + 0.03 0.003 எழுதியிருக்கோமா? இதை ஹோல் நம்பராக எழுதிட்டு டெசிமல் எழுதி 3003.0.33ன்னு எழுதுவோம். ஓகேவா, அடுத்து 5005.005 அப்படின்னு எழுதி சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். 6th சம் பார்க்கலாம். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் இன் வேர்ட்ஸ். ஓகேவா, இப்போ 0.1 இங்கே A to F எப்போ போல் கொடுத்துருக்காங்க. 0.1 3.7 20.08 இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேர்ட்ஸில் எழுத போகிறோம். இது 0.1ன்னு ட்ரீட் பண்ணுமா? ஸோ 0.1 இங்கே 3.7 3.7 20.08 109.09 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எத்தனை நம்பர் வந்தாலும் என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவலாக தான் ஒரு நம்பரை சொல்லணும். இப்போ பாருங்களேன், 3672.96 அந்த நம்பர் எல்லாத்தையும் தனித்தனியாக தான் சொல்லணும். இப்போ பாருங்கள் 1072.567. ஓகேவா, புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க சம் 7 பார்க்க. ரைட் த ஃபாலோயிங் அஸ் ஃப்ராக்ஷன்ஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். என்ன சொல்லியிருக்காங்க? கொடுத்துருக்க டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுனாங்க, அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 0.4னா 0.4னா என்ன? 10th 4/10 இல்லையா? அப்போ 4/10 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 2s are 4 5 2s are 10. ஸோ 2/5 சிம்பிளிஃபை பண்ணால். இப்போ 1.5 எடுத்துக்கோங்க. 1.5னா சேம் 1.5 divided by 10. 5 2s are 10 3 5s are 15. ஸோ 3/2ன்னு வரும். அடுத்து 25.75 நம்ம எழுதுனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit இருக்குது. ஸோ டிவைடட் பை 100th. ஓகேவா, அப்போ 2575 divided by 100. இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா? 425s are 100. 125 is 25. இங்கே 7 இருக்குது. ஸோ 0 ஆட் பண்ணிவிட்டு 75 3 25s are 75. அப்போ 103 divided by 4. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? டேரெக்டாக அப்படி சிம்பிளிஃபை பண்ணால் கற்றுக்கங்க. டேபிள்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களால் இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஈஸியாக பண்ண முடியும். 0.072 இப்போ 0.072 3 digit பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 digits இருக்குது. ஸோ டிவைடட் பை 1000 வரும் இல்லையா? 1000th. ஸோ 0.72 divided by 1000. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9 8s are 72 125 8s are
1000 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 9/125. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1.248. இப்போ 1.248 3 டிஜிட் இருக்கா, அப்போ 1000ஆல் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 2s are 10, அப்போ 500 2s are 1000. அதேமாதிரி 2 டேபிளாலே தான் அடிச்சிருக்கோம். 6 2s are 12, 2 2s are 4, 4 2s are 8. திருப்பி அகெயின் 2 டேபிளால் 250 2s are 500. இதே என்ன பண்ணுறோம், 3 2s are 6, 1 2 is 2, 2 2s are 4. அகெயின் 125 இருக்குது, இங்கே 156 இருக்குது. ஸோ 156 டிவைடட் பை 125. அதுக்கு மேலே அது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். இப்போ எஃப் பார்த்தீங்கன்னா 10.512 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட். ஸோ டிவிஷன் பை 1000. சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 டேபிளால் தான் 250 2s are 500. மேலே 2628 2s are 5256. ஓகேவா. எகெயின் திருப்பி 2ஆல் பண்ணும்போது 125 2s are 250, 1314 2s are 2628. ஓகேவா. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் சொல்யூஷன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் எழுதலாம். ஓகேவா. என்ன வரும், 10 125 10s are 1215 வரும். 1250 1314ல் 1250 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ரிமைண்டர் இருக்கிறத என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரை வச்சு டினாமினேட்டர் 125 மிக்சடு ஃப்ராக்ஷனில் எழுதுவோம். ஓகேவா. அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ சம் 8 பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்ட் 2 whole numbers on the number line between which the number lies in each case, which one of the whole number is nearer to the numberனு கேட்டிருக்காங்க. இப்போது நம்பர் லைன் இருக்குது, இதில் 0 1 2 3 10 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த நம்பர் லைனில் நம்மளுக்கு என்னென்ன சம் கொடுத்துருக்காங்க, A to F எப்போ போல் கொடுத்துருக்காங்க, 0.8 1.2. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த 2 நம்பருக்கு இடையில இருக்குது, தென் நியராக எந்த நம்பர் இருக்குன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ ஏ சம்க்கான சொல்யூஷன் பாருங்களேன். 0.8 எதுக்கு இடையில இருக்குது, பிட்வீன் 0க்கும் 1க்கும் இடையில தான் 0.8 இருக்குது. நியரர் எதோட நியரர், 1ஓட நியரர். ஓகே. 0.8 இருக்கா, அப்போ நியரஸ்ட் பை 1. இப்போ அதே மாதிரி பாருங்கள், 1.2 பியோடது 1.2. 1.2னா 1க்கும் 2க்கும் இடையில இருக்குது. ஸோ பிட்வீன் 1 and 2 நியரர் 1. 1.2 தானே. இப்போ 1.8 1.9 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நியரர் டு 2ன்னு சொல்லுவோம். இது 1.2 தான் இருக்குது. ஸோ நியரர் டு 1. இப்போ 2.9 பாருங்களேன். 2.9 பார்த்தோன்னே என்ன தெரியுது, 2க்கும் 3க்கும் இடையில இருக்குது. நியரர் டு 3. ஓகேவா. 6.1 6க்கும் 7க்கும் இடையில இருக்குது. நியரர் டு 6. 9.1 9க்கும் 10க்கும் இடையில இருக்குது. நியரர் டு 9. 8.10 8க்கும் 9க்கும் இடையில இருக்குது. நியரர் டு 9. ஓகேவா. புரிஞ்சதா உங்களுக்கு? வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 7th சாப்டர் டெசிமல்ஸில் 7.1ல் 9th சம் தான் பார்க்க போகிறோம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆன் அ நம்பர் லைன். A = 0.9. அந்த மாதிரி BCDEFன்னு ஒரு 6 சம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்க டெசிமல் பாயிண்ட்ஸை நம்பர் லைனில் நோட் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சம் A பார்த்தீங்கன்னா 0.9. இதை வந்து ஒரு நம்பர் லைனில் பண்ணணும்னா 0 to 1க்கு இடையில சின்ன சின்னதாக ஒரு 9 லைன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 0.9 அடுத்து 1 0.10ன்னு வராது. நெக்ஸ்ட் நம்பர் 1ன்னு வந்துடும். அதுவும் 1க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 1.1 1.2 1.3 1.4 அந்த மாதிரி 1.9 அதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி நம்பர் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ 0.9ன்றது நம்மளுக்கு தெரியும் எந்த 2 நம்பருக்கு இடையில, பிட்வீன் விச் 2 நம்பர்ஸ் அப்படின்றது தெரியும். 0க்கும் 1க்கும் இடையில அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ நியரஸ்ட் டு எதுக்கிட்ட வரும், நியரஸ்ட் டு 1. ஓகேவா. இது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் இந்த நம்பர்லேயே நோட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நீங்கள் காமிக்கணும் இல்லை, நம்பர் லைனில் எக்ஸாக்டாக இந்த நம்பரை எங்கே நோட் பண்ணுறோம், எந்த 2 நம்பருக்கு இடையில வரும், அந்த நம்பர் எங்கே பாயிண்ட் அவுட் ஆகிருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ சம் B பாருங்களேன். 1.7 1.7ன்றது 0 1 2 1க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் வர நம்பர் தான் 1.7. அப்போ 1க்கு அப்புறம் 1.1 1.2 1.3 1.4 1.5 1.6 1.7 நெக்ஸ்ட் 1.8 1.9 2. ஓகேவா. அப்போ 1.7 நோட் பண்ணியாச்சு. அடுத்து 2.5 2.5 பாருங்கள். 0 1 2 3ன்னு ஒரு நம்பர் லைன் வந்திருக்கோம். 2.5 எந்த நம்பருக்கு 2 நம்பருக்கு இடையில வரும், 2க்கும் 3க்கும் இடையில வரும். அப்போ 2க்கு அப்புறம் 2.1 2.2
2.3, 2.4, 2.5. அதுக்கப்புறம் 2.6, 2.7, 2.8, 2.9, 3. ஓகேவா? இது மட்டும் நம்ம நோட் பண்ணி காமிச்சா போதும். 2.5 லொக்கேட் ஆகிற அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி காமிச்சா போதும். ஓகேவா? நம்பர் லைனில் இப்போ சம் டி பாருங்கள். 0.1 0.1 0க்கும் 1க்கும் இடையில வரும், நியரர் டு 0. ஸோ 0க்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்டே என்னது? 0.1. ஓகேவா? இப்போ இ பாருங்களேன். 1.2 1.2 எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும்? 1க்கும் 2க்கும் இடையில வரும், நியரர் டு 1. அப்போ 1க்கு அடுத்து 1.1 1.2. ஓகேவா? அதை கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போ 10.5 இப்போ 10.5ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு நம்பர் லைன் 0 to 11 வரைக்கும் எழுதிடும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 10க்கும் 11க்கும் இடையில தான் 10.5 அப்படின்ற நம்பர் லொக்கேட் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ 10க்கும் 11க்கும் மிட்டில் வர லைன் தான், மிட்டில் வர பாயிண்ட் தான் என்னது? 10.5. அப்படி நோட் பண்ணி காமிச்சா போதும். எக்ஸாக்டாக வரைஞ்சி பாயிண்ட்டாக வரணுன்னா வரையணுன்றது இல்லை. இப்படி நோட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா எங்கனக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா? எந்த ரெண்டு நம்பருக்கு இன்பிட்வீனில் அந்த நம்பர் வருது, அந்த நம்பர் நியரர் டு 10 11. இப்போ 10.5ன்றது நியரர் டு 10ம் கிடையாது, நியரர் டு 11ம் கிடையாது, மிட்டு த 10 to 11. ஓகேவா? அது மிட் பாயிண்ட். ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ 10th சம் பாருங்கள். ரைட் த டெசிமல் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பை த பாயிண்ட் A, B, C, D, P and Q. என்ன சொல்லியிருக்காங்க? டெசிமல் நம்பர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸை நம்மளுக்கு நோட் பண்ணி அதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் லைனில் என்ன சொல்லிட்டாங்க? 0 to 5 வரைக்கும் ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிருக்காங்க. அதில் அங்கங்கே A பாயிண்ட்டு, B, C, D, P and Qன்ற வேரியபிள் நோட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாக்டாக அதை கவுண்ட் பண்ணி ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ ஏ பாருங்கள், 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது, நியரர் டு 1. கவுண்ட் பண்ணி பாருங்கள். 0க்கு அப்புறம் 0.1 2 3 0.4 0.5 0.6 0.7. அப்போ ஏ ஈக்குவல் டு 0.7. இப்போ பி பார்த்தீங்கன்னா பி வந்து எங்கே ரெண்டு நம்பருக்கு இடையில வந்திருக்கு? 1க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்குது, நியரர் டு 2. இப்போ 1.5க்கு அப்புறம் 1.6 1.7 1.8 1.8ல் பி லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து 1.9 இருக்குது, அடுத்து 2 வந்துருச்சு இல்லையா? அப்போ பி ஈக்குவல் டு 1.8 கவுண்ட் பண்ணி எழுதுனா போதும். இப்போ சி பாருங்களேன், 2க்கும் 3க்கும் இன்பிட்வீனில் இருக்குது, நியரர் டு 2ல் இருக்குது. அப்போ 2க்கு அப்புறம் 2.1 தான் சி. ஓகேவா? இப்போ டி பார்த்தீங்கன்னா 4க்கு முன்னாடி இருக்குது, 4க்கும் 3க்கும் இடையில இருக்குது, நியரர் டு 4ஆக இருக்குது. 4க்கு மொதல் பாயிண்ட், ஸோ 3.9. ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ பாருங்கள், 4க்கும் 5க்கும் இடையில இருக்குது, நியரர் டு 4ஆக இருக்குது. அப்போ 4.1 4.2. பியோட வேல்யூ 4.2. அடுத்து கியூ பாருங்கள், நியரர் டு 5ஆக இருக்குது, 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைன். அப்போ சின்ன பாயிண்ட்டுன்றப்ப 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட்டு, ஸோ 4.9. ஓகேவா? புரிஞ்சதா எல்லாமே? இப்போ ஒரு நம்பர் லைன் கொடுத்து உங்களுக்கு இப்படி நம்பர்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் நோட் பண்ணி அதோட பாயிண்ட்ஸ் என்னன்னு எழுத சொன்னாலும் உங்களுக்கு டெசிமலில் எழுத தெரியணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த 7.1ல் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ண தெரியுதா? டெசிமல் பாயிண்ட்டில் பெரிய நம்பர் எது? டெசிமல் பாயிண்ட் எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்குது? டெசிமல் பாயிண்ட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? ஓகேவா? அதோட பிளேஸ் வேல்யூ எப்படி எழுதணும்? அதை எப்படி ரீட் பண்ணணும், அதை எப்படி ரைட் பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம 7.1ல் பார்த்தோம். எக்ஸசைஸ் 7.2ல் ஃபஸ்ட்டு சம், புட் லெஸ் தென் greater than or equal to in the empty boxes அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ A to J வரைக்கும் நம்மளுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி அதை எது பெருசு சிறுசு இல்லை ஈக்குவலா அப்படின்றத நம்மளை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது லெஸ் தென், ஃபஸ்ட்டு ஒன்று லெஸ் தென், greater than, equal to. ஓகேவா? சிம்பிள்ஸ் தெரியும்ல? இப்போ பாருங்கள், சம் ஏ பார்த்தீங்கன்னா 0.2 0.12. இப்போ 0.2 0 ரெண்டு இடத்துலையுமே வந்து ஹோல் நம்பர் கிடையாது, ஏன்னா இது 0வே இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எது பெருசு? 2 பெருசா 1 பெருசா? 2 தான் பிக்கஸ்ட் ஒன். ஸோ greater than சிம்பிள் போடணும். ஓகேவா? 0.2 greater than 0.12. இப்போ பி பாருங்கள், இங்கே 0ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இங்கே 1ன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எது பெருசு? 1 தான் பெருசு இல்லையா? அப்போ லெஸ் தென் சிம்பிள் போடணும். 0.7 சின்னது, ஸோ 0.7 லெஸ் தென் 1.07. ஓகேவா? அடுத்து 3.59. இப்போ 3.59 பண்ண போது
சேம் அதே மாதிரி இங்கே 35.9 இருக்குது. 3 பெருசா 35 பெருசா? 35 தான் பெருசு. ஸோ லெஸ் தென் 0.3.59 லெஸ் தென் 35.9. ஓகேவா? அடுத்து சம் டி பாருங்கள். 1.97 இந்த பக்கம் 2. இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பரே இல்லை, ஹோல் நம்பர் தான் இருக்குது. அப்போ எது பெரிய நம்பர்னு பார்த்தோன்னா 2 தான் பிக்கஸ்ட் ஒன். ஸோ 1.97 லெஸ் தென் 2. ஓகேவா? அடுத்து சம் இ பார்த்தீங்கன்னா 0.759. ஓகேவா? 0.759. இங்கே 0.8. நான் என்ன சொன்னேன்? ஒன்று புள்ளிக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பெருசாக சிறுசான்னு பார்க்கணும். புள்ளிக்கு முன்னாடி 0 தான் இருக்குது. அப்போ புள்ளிக்கு அடுத்து டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்கணும். 7, இங்கே 8. எது பெருசு? 8 தான் பெருசு. ஸோ 0.759 லெஸ் தென் 0.8. புரியுதா செல்லமே? இப்போ எஃப் பாருங்கள். 3.50, இங்கே 3.5. 5க்கு அப்புறம் இங்கே எதுவுமே இல்லைனாலும் இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே 0 இருக்கனால எந்த வேலையும் இல்லை, ஈக்குவல் தான். இங்கே 0 போடலாம், போடாமே இருக்கலாம். அப்போ 3.5 தான். அப்போ ஈக்குவல். சரியா? இப்போ பாருங்கள் சம் ஜி பாருங்கள். 0.099 இங்கே 0.100. 0 ஸ்டார்ட் ஆகுது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 0 இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 1 இருக்குது. எது பெருசு? 0 பெருசா 1 பெருசா? 1 தான் பெருசு. ஸோ இப்போ 0.099 லெஸ் தென் 0.100. ஓகேவா? அடுத்து ஹச் பார்த்தீங்கன்னா 4.043 லெஸ் தென் 4.403. 4 ஈக்குவலாகவே இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 0 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4 தான் பெருசு. ஸோ லெஸ் தென் சிம்பிள் போட்டுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 0.666, இங்கே 66666, எக்ஸ்ட்ரா ஒரு 6 வந்துருக்கு. இப்போ எதுவுமே இல்லைன்னா இங்கே என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன்? 0ன்னு அர்த்தம், வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே 4th பிளேஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது. எது 0 பெருசா 6 பெருசா? 6 தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? லெஸ் தென் சிம்பிள் போடணும். 0.666 லெஸ் தென் 0.6666. ஓகேவா? அடுத்து ஜே பாருங்கள். 10.23 இங்கே 10.230. இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை, ஆனாலும் இங்கே 0 இருக்கிற மாதிரி அர்த்தம். இங்கே 0 இல்லைனாலும் ஒரே விஷயந்தான். அப்போ 10.23ன்றது ஈக்குவல் சிம்பிள் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டெசிமலில் பெரிய நம்பர் எது, சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எது ஈக்குவல்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆஃப் த டெசிமல்ஸ். அரேஞ்ச் த ஃபாலோயிங் செட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? சின்னதுலேருந்து பெரிய நம்பராக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஏ பார்த்தீங்கன்னா 0.179, 1.079, 17.09, 1.709, 10.97, 9.017 கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மினிமமாக சின்னதாக இருக்க நம்பர் தான் எழுதணும். இங்கே 0 பாயிண்ட் இருக்குது, இங்கே 1 பாயிண்ட், 17 பாயிண்ட், 1 பாயிண்ட், 10 பாயிண்ட், 9 பாயிண்ட். அப்போ 0 பாயிண்ட் தான் இருக்கிறதுலே சிறுசு. ஸோ 0.179 ஃபஸ்ட் எழுதிடும். அடுத்து 1 பாயிண்ட்னு ஒரு நம்பர் தான் வரும் இல்லையா? அப்போ இங்கே 1.079 இருக்குது, இங்கே 1.709 இருக்குது. 1 ஈக்குவல் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 0, இங்கே 7. அப்போ இது பெருசு. அப்போ சின்ன நம்பர் தான் எழுதணும் இல்லையா? அப்போ 1.079, அடுத்து 1.709. இப்போ 1லலாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா 9 இருக்குது, அடுத்து 10 இருக்குது, 17 இருக்குது. அப்போ 9 தான். இப்போ 9.017, 10.97, 10.97, அடுத்து 17.09. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் எழுத தெரியணும். ஓகேவா? டெசிமலுக்கும் நம்ம நார்மலாக ஹோல் நம்பர் எழுதுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. டெசிமல் பார்த்து பயந்துட வேணாம், கவனமாக மட்டும் எழுதினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரில் பார்க்கணும். இங்கே 20.02, 2.02, 2.022, 0.202, 22.0, 20.22 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிறது ஒன்று தான் இருக்குது, அதை எழுதிடுறோம். அடுத்து 2 பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுல 2 இருக்குது. இங்கே 2.02 இருக்குது, இங்கே 2.022 இருக்குது. இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 0 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 0 பெருசா 2 பெருசுன்னு பார்த்தா 2 தான். அப்போ ஸ்மாலஸ்ட்டு இது ஒன்று தான். 2.02 ஃபஸ்ட் எழுதணும், அடுத்து 2.022 எழுதணும். இப்போ 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா 20 இருக்குது, 20.22 இருக்குது, இங்கே 20.02 இருக்குது. ஸ்மாலஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல 0. 20 ஈக்குவலாக இருக்குது. இங்கே 0ன்னு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2ன்னு ஸ்டார்ட் ஆகுது. 0 பெருசா 2 பெருசான்னு பார்த்தா 2 தான் பெருசு. அப்போ ஸ்மாலஸ்ட்டு தானே எழுதணும். 20.02 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 20.22 எழுதணும். அடுத்து என்ன இருக்குது? 22.0 இருக்குது, எழுதிடணும். புரியுதா உங்களுக்கு? அசெண்டிங் ஆர்டர் ஸ்மாலஸ்ட்டு நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர் என்ன? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதணும்.
இப்போ 3.789, 4.091, 0.379, 31.89, 40.1, 14.01. இப்போ இருக்கிறதுலே பெருசு பார்த்தீங்கன்னா 40.1. அப்போ 40.1. 40க்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தா 31.89. அப்போ 40, 39க்கு அப்புறம் வேறு என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. 14.01. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதிட்டு இருக்கோம், அதை மனசில் வச்சுக்கிறணும். நம்ம டிசெண்டிங் எழுதுறோமா அசெண்டிங் எழுதுறோமா, பெருசுலேருந்து சிறுசு, சிறுசுலேருந்து பெருசுன்றதை ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அப்போ இதுக்கப்புறம் பெரிய நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 4 பாயிண்ட். ஸோ 4.09. அதோட வேறு ஏதாவது பெரிய நம்பர் இருக்குன்னா 3 பாயிண்டில் இருக்குது. 3.781. அடுத்து 0 பாயிண்ட். அப்போ இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் கடைசியாக வந்துடும். புரிஞ்சதா உங்களுக்கு? டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். இப்போ சம் பி பாருங்களேன். 15.79, 1.597, 1.975, 19.075, 175.9, 17.0579. இப்போ 175.9 தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ அதை எழுதிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்தா 19 பாயிண்ட் தான் இருக்கிறதே அடுத்து நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் ஒன். ஸோ 19.075 எழுதிடுறோம். அது 19க்கு அப்புறம் 17.0579 இருக்குது. 17க்கு அப்புறம் 15 இருக்குது. 15.79. அதுக்கப்புறம் 1 பாயிண்டில் 2 நம்பர் இருக்குது. அதில் நெக்ஸ்ட்டு அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் எது பெருசுன்னு பார்க்கணும். இங்கே 5ன்னு ஸ்டார்ட் ஆகுதுக்கு இங்கே 9ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுதான் பெருசு. ஸோ 1.975 ஃபஸ்ட் எழுதிட்டு லாஸ்ட்டாக 1.597 ஸ்மாலஸ்ட் நம்பரை கடைசி எழுதிடுறோம். ஓகேவா? புரிஞ்சதா செல்லமே? 4th சம். கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன்டூ டெசிமல்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கதை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணுங்கள், டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 10, 1000, 100 இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற நியூமரேட்டரை என்ன பண்ணுவோன்னா 10 இருந்துச்சுன்னா 1 பாயிண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது 1 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். இப்போ 3000 இருந்துச்சுன்னா 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். 100 இருந்தால் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம சம் பார்த்துடலாம். இப்போ சம் ஏ பார்க்கும்போது 7/10. ஓகேவா? 10ன்னா 1 டிஜிட்டுக்கு முன்னாடி தான் புள்ளி வைக்கணும். இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அதாவது அந்த ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இங்கே ஆல்ரெடி ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சோன்னா 0.7. அவ்வளோதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ பாருங்களேன், சம் பியில் 30 இருக்குது, 1000 இருக்குது. 1000னா 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இப்போ 1s, 10s, 100. அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 1.071 அப்படின்னு வரும். புரியுதா? இப்போ கீழே இங்கே 3 0 இருக்குது. அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும் நியூமரேட்டரில் அப்படின்றது தெரியணும். இங்கே 1 0 இருக்குது. ஸோ 1 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போ by 100 இருக்குது. அப்போ மேலே 2 டிஜிட், நியூமரேட்டரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். நியூமரேட்டரில் இருக்கிறது சிங்கிள் டிஜிட் தான். அப்போ என்ன பண்ணுவோம், முன்னாடி 0 நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ 0.04 அப்படின்னு ஆட் பண்ணிப்போம். இப்படி தான் டெசிமல் எழுதணும். புரியுதா செல்லமே? இப்போ பாருங்கள், சம் டி பார்த்தீங்கன்னா 4002 டிவைடட் பை 1000. 1000க்கு 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும்னு சொன்னேன்னா, அப்போ 4.002. ஓகேவா? இப்போ இங்கே 2 இருக்குது, நியூமரேட்டரில் 2 தான் இருக்குது, கீழே டினாமினேட்டரில் 1000 இருக்குது. இங்கே ஆல்ரெடி வந்து மேலேயும் 1000 நம்பர்ஸ் இருந்துச்சு, அதனால் 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம். இங்கே 1000 இருக்குது, மேலே சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது, நியூமரேட்டரில் சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணணும், முன்னாடி 2 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 0.002 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ சம் எஃப் பாருங்கள், 64/1000. இங்கே மேலே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு 0 ஆட் பண்ணி முன்னாடி புள்ளி வைக்கணும். 0.064. ஓகேவா? புரிஞ்சதா செல்லமே? இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சம் 5 பாருங்கள். ரைட் த டெசிமல் ஆஃப் த ஃபாலோயிங் பை சேஞ்சிங் த டினாமினேட்டர்ஸ் டு 10, 100 ஆர் 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இங்கேயே நான் என்ன பண்ணணும்னா நீங்கள் டெசிமல் தான் எழுதணும். ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, டினாமினேட்டர் 10, 100, 1000க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு, சேஞ்சிங் த டினாமினேட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா, சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் எல்லாமே டினாமினேட்டர்லாம் 10, 100ன்னு இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட் மட்டும் நியூமரேட்டரில் எப்படி மூவ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தோம். சம் 5ல் என்ன எப்படி இருக்குது, 1/2ன்னு இருக்குது. இப்போ 1/2 நம்ம என்ன பண்ணணும், ஒன்று 10ஆ 100ஆ 1000ஆ மாற்றணும். இப்போ 2 10ஆ மாற்றிடலாம். 5 2s are 10ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ டினாமினேட்டரில் என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ நியூமரேட்டரையும் அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் எப்போவுமே. அப்போ 5 2s are 10,
15 இஸ் 5. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ 0.5 அவ்வளோதான். புரியுதா? இப்போ பாருங்களேன், சம் பியில் 16/5 இருக்குது. இப்போ இந்த நம்பர் அங்கே கீழே டினாமினேட்டரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சேஞ்சிங் டினாமினேட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அந்த சேஞ்சிங் டினாமினேட்டர்னா டினாமினேட்டர் என்னவால் சேஞ்ச் பண்ண வச்சுருக்காங்க, 10, 100, 1000. அப்போ 5 2s are 10 நம்மளுக்கு தெரியும்ல. அப்போ டினாமினேட்டர் என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணணுமோ நியூமரேட்டரையும் அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். 5 2s are 10, 16 2s are 32. அப்போ 3.2 1 டிஜிட்க்கு முன்னாடி தானே புள்ளி வைக்கணும், மேலே 2 டிஜிட் இருக்குது. ஸோ 1 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வச்சா போதும், 3.2. ஓகேவா? இப்போ 20C பாருங்கள், 21/25 இருக்குது. 25 4s are 100 நம்மளுக்கு தெரியும். ஸோ மேலேயும் நியூமரேட்டரையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 21 4s are 84. என்ன பண்ணணும், 2 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும் 100னா. அப்போ 0.84. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? 0.84. இப்போ சம் டி பார்க்கலாம். 101 101/15 இருக்குது. 50 × 2 100. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 202. 2 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா? ஸோ 2.02. ஓகேவா? இப்போ இ பாருங்களேன். சம் இ வந்து 53/4 இருக்குது. ஆல்ரெடி நம்ம 4 வந்து 25 4s are 100ன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ மேலேயும் 25ஆல் மல்டிபிள் பண்ணணும். 53 × 25 மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 1325 வரும். ஓகேவா? 100ன்றனால 2 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வச்சா போகிறோம். அப்போ 13.25. ஓகேவா? இப்போ எஃப் பாருங்கள், 6/125. 125 என்ன பண்ணணும், 10s மாற்ற முடியாது, 100s மாற்ற முடியாது, 1000 தான் மாற்றணும். அப்போ ஹவு many 125s are 1000 பார்த்தா 8 125s are 1000. ஓகேவா? அப்போ நியூமரேட்டரை 8ஆல் மல்டிபிள் பண்ணோம். 6 8s are 48. இங்கே 1000 இருக்கனால 3 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கணும். 0.048 அப்படின்னு டெசிமலில் எழுதிடணும். ஓகேவா? இப்போ சம் ஜி பாருங்கள். 21/125. 21/125 125 இப்போ தானே பார்த்தோம், 8ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு. அப்போ 21 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 168/1000. 3 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா? 0.168. ஓகேவா? இப்போ 500 இருக்குது. 500 5 2s are 10ன்னு தெரியும். அப்போ 500 2s are 1000. அப்போ மேலே நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். 13 2s are 26. 2 டிஜிட் தான் இருக்குது, ஆனால் நம்ம 3 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ 0 ஆட் பண்ணிக்கணும். 0.026ன்னு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ டினாமினேட்டரை என்னவா 10s 100 1000 சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படியும் உங்களுக்கு டெசிமல் நோட் பண்ண தெரியணும். ஓகேவா? இப்போ 6th சம் பாருங்கள். கம்பேர் த ஃபாலோயிங்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு டெசிமல் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து ஃப்ராக்ஷனை எப்படி டெசிமலாக மாற்றுறதுன்றதை லாஸ்ட் சம்மில் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி எந்த வேல்யூ பெருசு சிறுசு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 3/4 இருக்குது அண்டு 0.678 இருக்குது. 3/4 முதல்ல நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். அப்போ என்ன பண்ணுவோம், /4 இருக்குது. ஸோ டினாமினேட்டரை 100 ஆக்கணும். 425s are 100. 325s are 75. அப்போ 2 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா? டிவைடட் பை 100னா 0.75. 0.75 பெருசா 0.678 பெருசான்னு பார்த்தோம்னா நம்ம நேற்றே பார்த்துட்டோம் கம்பேரிசன்லாம். 0 ஈக்குவலாக இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எது பெருசோ அந்த நம்பர் தான் பெருசு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 தான் பெரிய நம்பரு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 6 இருக்குது. ஸோ எது பிக்கஸ்ட் ஒன்? 0.76 தான் பிக்கஸ்ட். அப்போ எப்படி எழுதணும்? 0.75 கிரேட்டர் தென் 0.678 அப்படின்னு எழுதணும். இல்லைன்னா 3/4 இது ரெண்டையும் தானே கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 3/4 கிரேட்டர் தென் 0.678ன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ சம் பி பாருங்களேன். 1/2 அண்டு 0.49 இருக்குது. இப்போ 2 என்ன பண்ணணும், டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரை நம்ம 10s 100s 1000s மாற்றணும். அப்போ 5 2s are 10. மேலே நியூமரேட்டரையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 15 is 5. அப்போ 0.5. இங்கே 0.5 இருக்குது, அங்கே 0.49 இருக்குது. யார் பெருசு? 0.5 தான் பெருசு. ஸோ 0.5 கிரேட்டர் தென் 0.49. அப்போ என்ன பண்ணணும், கம்பேர் த நம்பர் 1/2 கிரேட்டர் தென் 0.49 எழுதணும். ஓகேவா? இப்போ சம் சி பாருங்கள். 1/4 அண்டு 0.275 சொல்லிட்டாங்க. 4னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், 25ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 25ஆல் மல்டிபிள் பண்ணால் 25/100ன்னு வரும். 0.25 வரும். 0.25 பெருசா 0.275 பெருசா? 0 0 ஈக்குவலாக இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ செகண்ட் நம்பர் பார்க்கணும். இங்கே 7 இங்கே 5. 7 தான் பெருசு. ஸோ 0.275 தான் பெரிய நம்பர். அப்போ
therefore 0.25 less than 0.275 இல்லைனா 1/4 less than 0.275 எழுதி சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சம் டி பாருங்களேன். 1 × 2/5 and 1.04. இப்போ என்ன பண்ணணும்? 1 அப்படியே தான் இருக்குது, அது 1 பாயிண்ட்னு வரப்போகுது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். 5 மட்டும் நான் என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை 10 மாற்றணும். 5 2s are 10, அப்போ நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4, அப்போ 4/10. அப்போ என்ன பண்ணணும்? 0.4ன்னு வருமா? இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, ஸோ 1.4. 1.4 பெருசா 1.04 பெருசா? 1.4 தான் பெருசு. ஸோ நம்ம என்னென்னா 1 × 2/5 greater than 1.04 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? புரிஞ்சதா செல்லமே? எக்ஸசைஸ் 7.2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 7.3 தான் பார்க்க போகிறோம். சம் 1 வந்து ஆட் த ஃபாலோயிங். நான் ஆடிஷன் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. A to H வரைக்கும் ஆடிஷன் சம் கொடுத்துருக்குறாங்க டெசிமல்ஸில். அந்த டெசிமல்ஸை எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 + 1.7. 2 + 1.7 எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பாருங்கள். இங்கே ஹோல் நம்பராக 2 மட்டும்தான் இருக்குது, அங்கே 1.7 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேணாலும் நம்ம 0 பண்ணிக்கலாம் இல்லையா? 1.7 நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டெப் எழுதியிருக்கிறேன். 7 2 + 1 3, அப்போ 3.7 ஆன்சர். இங்கே டேரெக்டாக இங்கே பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் 2 + 1 3, 3.7 ஆன்சர் நம்மளுக்கு எழுத முடியும். இது சின்ன நம்பர், அதனால் எழுதிடுவோம். இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பருக்கும் நம்ம அப்படி எழுதி பழகணும். 99.99 1.009. அப்போ என்ன பண்ணுவோம்? 99 + 1 100, 100 + 99 1ன்னு வரும் ஆன்சர். ஓகேவா? ஆனால் இது பார்த்தோன்னா உங்களுக்கு எழுத தெரியாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து எழுதி காமிச்சிருக்கிறேன். 99.99 1 பாயிண்ட்ன்றது கரெக்டாக அந்த டெசிமல் 1s பிளேஸில் 10s பிளேஸில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும். 1.001. அப்போ இங்கே 99 தான் இருக்குது, இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 0, அதனால் வேல்யூ மாறாது. அப்போ 1 9 9.9 + 1 10, ரிமைண்டர் 1 9 + 1 10. ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம அடிஷன் மெத்தட் தான். பிளேஸ் வேல்யூஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து ஃபில்அப் பண்ணி எழுதி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்சியில் 187.12, அடுத்து 352.05ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். டைரெக்டாக ஆட் பண்ணலாம். 5 + 2 7, 1 அப்படியே போட்டுடலாம். 7 + 2 9, 8 + 5 13, ரிமைண்டர் 1 4 + 1 5. ஓகேவா? புரியுதில்ல உங்களுக்கு? நார்மல் அடிஷன் தான், ஆனால் இந்த மாதிரி எழுதி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சம் டி பாருங்கள். 192.34. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் 652.56. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 56 56 தான் இருக்குது, இங்கே 341 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாமையும் செய்யலாம். அந்த இடத்துல 0 இருக்கிறதா அர்த்தம் நம்மளுக்கு, அவ்வளோதான். 1 6 + 4 10, ரிமைண்டர் 1 5 + 3 8, 8 + 1 9. அடுத்து 2 + 2 4, 9 + 5 14, ரிமைண்டர் 1 6 + 1 7, 7 + 1 8. ஓகேவா? இப்படி நம்மளுக்கு எழுதி ஆடிஷன் பண்ண தெரியணும். இப்போ இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். 4 + 0.7 + 0.279. அப்போ 4 0.7 0.279 எங்கெல்லாம் ஃபில்அப் ஆகாமல் இருக்கோ அந்த இடத்துல நம்ம 0 போட்டு ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம். நேரம் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். அப்போ 4.92979 வரும். 4.979 தான் சொல்யூஷன். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ எஃப் சம் பாருங்கள். 24.1 + 0.87 + 0.913 கரெக்டாக எழுதி டெசிமலுக்கு நேராக, இப்போ 0 பாயிண்ட் இருக்கிறனால என்ன பண்ணுவோம்? கரெக்டாக என்ன பண்ணணும்? டெசிமல்ஸ்க்கு நேராக கரெக்டாக எழுதி நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி ஜி சம் பாருங்கள். 357.47 + 42.9 + 103.468. இதெல்லாம் என்ன பண்ணணும்? கரெக்டாக டெசிமலுக்கு நேரம் நீட்டாக எழுதிக்கணும். 1s பிளேஸ் 10s பிளேஸ் 100 பிளேஸ் வச்சு கரெக்டாக எழுதிட்டு நீங்கள் ஆட் பண்ண பழகணும். எப்படி எழுதியிருக்கிறேன் ஒரு தடவை பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்களாக திரும்பி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் அடிஷன் தான், ஆனால் டெசிமலில் அடிஷன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஹைச் சம்மு 1002.12 + 109.1 + 34.965. இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்குது, 2 டிஜிட் 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 1002.12 ஓகேவா? அடுத்து 109.1 34.965. நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் 0 மட்டும். இங்கேயும் நம்ம வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? 0 ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக 0 போட்டுட்டு நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணுறோம். 5 6 + 2 8 9 + 1 + 1 11 ரிமைண்டர் 1 இங்கே வந்துடும். ஸோ ஆட் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் ஈவனாக ஆட் பண்ணி ஆன்சர் சொல்யூஷன் எழுதி முடிச்சிடுறோம். புரிஞ்சதா உங்களுக்கு? செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். அதில் A to H வரைக்கும் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். டெசிமல்ஸில் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் டெசிமல்ஸில் அடிஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ டிஃப்ரென்ஸ் 3.4 2 - 2.1 என்ன பண்ணுறோம்? தனியாக எடுத்து எழுதிடுறோம். 4 - 1 3 3 - 2 1 அப்போ 1.3 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி எழுதி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பி பாருங்கள், 6.87 - 0.15 என்ன பண்ணுறோம்? தனியாக எழுதியிருக்கிறோம். 7ல் 5 போக 2 8 - 1 7 6 அப்படியே வந்துடும். 6.72 ஆன்சர். ஓகேவா? இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 39.47 - 0.354 இப்போ 39.47 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 3 டிஜிட் இருக்குது. ஸோ 0.354 எழுதிக்கிறோம். இங்கே 0லேருந்து 4 போகணும். அப்போ என்ன பண்ணுவோம்? பாரோ பண்ணுவோம். 7ல் 1 பாரோ பண்ணும்போது இங்கே 10 10 - 4 6 அது அப்போ இங்கே 6 ஆயிரும். 6 - 5 1 ஏன்னா 1 பாரோ பண்ணுறோம்ல. ஸோ 6 ஆயிரும். 6 - 5 1 அடுத்து 4 - 3 1 அது 9 அப்படியே வந்துடும். 3யும் சேம் 39.116 ஆன்சர். ஓகேவா? இப்போ சம் டி பார்க்கலாம். இப்போ டி பார்த்தீங்கன்னா 101.01 - 99.001 புள்ளிக்கு அப்புறம் இங்கே 3 டிஜிட் இருக்குது. ஸோ ஒரு 0 அங்கே ஆட் பண்ணிக்கிறோம். 100.010 99.001 இப்போ இங்கே 0 இருக்குது. ஸோ 1 பாரோ பண்ணுவோம். 10 - 1 9 இங்கே 1 பாரோ பண்ணுறதுனால இங்கே 0 ஆயிரும். ஸோ 0 - 0 0 - 0 0 அப்போ இங்கே 1 இருக்குது. 1 பாரோ பண்ணுவோம். அப்போ 11 ஆயிரும். 11 - 9 2 இங்கே அகைன் 9 இருக்கும். 9 - 9 0 ஓகேவா? இங்கே 1 தான் பாரோ பண்ணுறோம் இல்லையா? அப்போ 9 - 9 0 அப்போ ஆன்சர் என்னது? 2.009 தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? நார்மலாக எப்போவும் நீங்கள் ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுற மெத்தடே தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இடையில டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? சம் இ பாருங்கள். 88.88 - 79.63 அப்படியே எடுத்து எழுதிடுறோம். 8ல் 3 மைனஸ் பண்ணால் 5 8ல் 6 மைனஸ் ஆனால் 2 அடுத்து இங்கே 8ல் 9 போகணும். ஸோ 1 பாரோ பண்ணுவோம். 18 - 9 9 அப்போ இங்கே 1 பாரோ பண்ணுறதுனால இங்கே 7 ஆயிரும். 7 - 7 0 ஸோ 9.25 தான் ஆன்சர். ஓகேவா? 0 போகணும்னு அவன் எசென்ஷியல் இல்லை. தேவைன்னா எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 - 7 0 ஆயிரும். ஸோ அது நான் போடலை. 9.25 ஆன்சர். சம் எஃப் பாருங்கள். 19.47 - 18.79 ரெண்டையும் தனியாக எழுதிக்கிறோம். 7ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 பாரோ பண்ணுவோம். 17 ஆயிரும். 17ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 8 இங்கே 3 இருக்கும். திருப்பி அகைன் இங்கேருந்து 1 பாரோ பண்ணுவோம். 13 13ல் 7 போக 6 அப்போ இங்கே 8 ஆயிரும். 8 - 8 0 1 - 1 0 ஸோ 0.68 ஆன்சர். ஓகே. சம் ஜி பாருங்கள். 1032 - 100.169 ஸோ 1032 எழுதிக்கிறோம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 பாயிண்ட் வச்சு 3 0 போட்டுக்கிறோம். 100.169 இப்போ பாருங்கள் இங்கே 0 இருக்குது. ஸோ இங்கேருந்து 1 2லேருந்து பாரோ பண்ணுவோம். ஸோ இங்கே 10 ஆயிரும். இங்கே 9 ஆயிரும். இங்கே 9 ஆயிரும். 10ல் 9 போக 1 9ல் 6 போக 3 9ல் 1 போக 8 அப்போ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 அப்படியே வந்துடும். 3 வந்துடும். இங்கே 0 இருக்குது. ஸோ 1 பாரோ பண்ணுவோம். 10 - 1 9 ஓகேவா? அங்கே 1 தான் இருக்கனால பாரோ பண்ணிட்டா அந்த இடம் 0 ஆயிரும். ஸோ என்ன ஆன்சர்? 931.831 ஓகேவா? இப்போ ஹச் பாருங்கள். 343.104 104 மைனஸ் 294.375 என்ன பண்ணுறோம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயும் 3 டிஜிட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஹோல் நம்பர் 3 டிஜிட் இருக்குது. ஸோ அப்படியே டேரெக்டாக எழுதிட்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 4ல் 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணுவோம். இங்கே 14 ஆயிரும். இங்கே 9 ஆயிரும். 14 - 5 9 9 - 7 2 அப்போ இங்கே 0 தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து 1 பாரோ பண்ணுவோம். 10 - 3 7 இங்கே 2 ஆகிடும். ஸோ 2ல் 4 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து 1 பாரோ பண்ணுவோம். 12 ஆயிரும். 12ல் 4 போக 8 அப்போ இங்கே 3 தான் இருக்கும். எகைன் இங்கேருந்து 1 பாரோ பண்ணுவோம். 13 13ல் 9 போக 4 ஓகேவா? அப்போ இங்கே 2 இருக்கும். 2 - 2 0 ஸோ ஆன்சர் என்னது? 48.729 புரிஞ்சதா செல்லமே? இப்போ சம் 3 பார்த்துடலாம். சம் 3 பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிஃபை த ஃபாலோயிங் என்ன சொல்லியிருக்காங்க? அதே தான் அடிஷன் சப்ட்ராக்டன் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம வெறும் டெசிமலில் அடிஷன் மட்டும் பார்த்தோம். செகண்ட் சம்மில் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தோம்.
இங்கே வந்து ரெண்டுமே சேர்ந்துருக்கு, இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து எழுத போகிறதெல்லாம் இல்லை, டைரெக்டாகவே பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா ஃபஸ்ட்டு 2 சம்லையும். அதுலேயே உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை சம்மை பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணிடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா ஞாபகம் இருக்கும். இப்படி தான் செய்யணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது டேரெக்டாகவே என்ன பண்ண போகிறோம், அடிஷன் பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 30.13 ப்ளஸ் 3.01 மைனஸ் 13.03 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 30.13ஐயும் 3.01ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டுமே 2 டிஜிட் தான் இருக்குது. இப்போ 3 + 1 4, 1 + 0 1. இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது, 3 ஆட் பண்ணிடுவோம். அடுத்து 3 33.14ன்னு ஆட் பண்ணிடுவோம். இங்கே எழுதி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கதை அடிஷன் பண்ணியிருக்கதை டைரெக்டாகவே அடிஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆட் பண்ணி வந்ததோ அந்த நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணுற நம்பரையும் எழுதிடுறோம். ஓகேவா? இப்போ அதுவும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. 4ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 1, இங்கே 1 - 0 ஸோ 1 தான். 3ல் 3 போக 0, 3 - 1 2, அப்போ 20.11 தான் ஆன்சர். அப்போ என்ன பண்ணுவோம், therefore 30.13 ப்ளஸ் 3.01 மைனஸ் 13.03 ஈக்குவல் டு 20.11 ஆன்சர்னு எழுதிடணும். ஓகேவா? புரிஞ்சதாச்சு எல்லாமே. இப்போ சம் பி பாருங்களேன். 47.46 ப்ளஸ் 56.759 மைனஸ் 10.046. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ என்ன எழுதுவோம், ரெண்டையும் அடிஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண 47.460 அப்படின்னு வச்சுக்கிறோம், 0ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 56.759 வச்சுக்கிறோம். இப்போ ஆட் பண்ண தான் போகிறோம். ஸோ லாஸ்ட் டிஜிட் 9 வந்துடும். 6 + 5 11, ரிமைண்டர் 1 இருக்கும். 5 + 5 5 + 7 12, ரிமைண்டர் 1 இருக்கும். அதை இங்கே முன்னாடி ஆட் பண்ணிடுவோம். 7 + 7 14, ரிமைண்டர் 1 இருக்கும். 5 + 5 10 ஆயிரும். 104.214. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், இந்த 1 டிஜிட் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணி எழுதுகிறோம். அடுத்து செகண்ட், அடுத்து தேர்ட் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஹோல் நம்பரில் 10s பிளேஸை 1s பிளேஸ் எழுதுகிறோம், அடுத்து 10s பிளேஸ் எழுதுகிறோம், ஆட் பண்ணி எழுதிடுறோம். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆட் பண்ணி வந்த அந்த ஆன்சரையும் சப்ட்ராக்ட் பண்ணுற நம்பரையும் எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கா. 9ல் 6 போக 3, அடுத்து 1 இருக்குது, 11 ஆயிரும். 11 - 4 7, அடுத்து 2 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 1 பாரோ பண்ணிட்டனால 1, அடுத்து 4 இருக்குது. 4 - 0 4 அப்படியே வந்துடும். 10 - 1 9. ஓகேவா? 94.173 ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும், தேர்ஃபோர்னு சொல்யூஷன் எழுதி கொஸ்டின் அப்படியே எழுதி ஆன்சர் எழுதிடணும். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் சி பாருங்கள். 10.1 ப்ளஸ் 1.01 மைனஸ் 0.001. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ 10.10 ப்ளஸ் 1.01ன்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் 1 1 ஆட் பண்ணோம்னா 1, நெக்ஸ்ட் லைன் 1 + 0 1, அடுத்தும் 0 + 1 1, அடுத்து 1 + 1 தான் இருக்குது. ஸோ 1 அப்போ என்ன வருது, 11.11ன்னு ஆன்சர் வருது. அடுத்து 11.11லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கனால நம்ம இங்கே 11க்கு அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 11.110 மைனஸ் 0.001. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, 0ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பாரோ பண்ணுவோம். 10 - 1 9, ஆல்ரெடி அங்கே 1 பாரோ பண்ணிட்டனால 0 தான் வரும். ஸோ 0, இங்கே 1 இருக்குது, 1 அப்படி எழுதிடலாம். இங்கே 0 தான் இருக்குது, 11 இருக்குது. அப்போ 11ல் 0 சப்ட்ராக்ட் பண்ணால் சேம் 11 தான் வரும் ஆன்சர். அப்போ 11.109 தான் ஆன்சர் நம்மளுக்கு. சொல்யூஷன் எழுதும்போது என்ன பண்ணணும், சம் அப்படியே எழுதி ஆன்சர் எழுதி காமிச்சிடணும். ஓகேவா? இப்போ சம் டி பாருங்கள். 36.45 ப்ளஸ் 73.56 இருக்குது, மைனஸ் 100.01. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆட் பண்ணி வர நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிடுறோம். அப்போ ஆன்சர் 10.00ன்னு வருது. ஸோ சொல்யூஷன் என்னது, அப்படியே சம்மை எழுதி ஈக்குவல் போட்டு 10ன்னு ஆன்சர் எழுதுனா போதும். 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த சம் ஆஃப் 9.99 அண்ட் 99.9 சப்ட்ராக்ட் டு 90.09ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரையும் சம் பண்ணிடுங்க, ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண நம்பரோட இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சிம்பிளிஃபை சம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. வேர்டிங்ஸில் கொடுத்தாலும் நம்மளுக்கு எழுத தெரியணும்ல, அதுக்காக. இந்த சம் ஆஃப்னு 2 நம்பர்ஸ் என்ன, 9.99 ப்ளஸ் 99.9. அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணலாமா? இங்கே 99 இருக்குது, இங்கே 9, அப்போ 1 டிஜிட் தான் இருக்கனால 0. அப்போ 0 + 9 9 தான். 9 + 9 18, ஸோ 8. ரிமைண்டர் 1, 9 + 9
9, 18, 18 + 1, 19. ரிமைண்டர் 1 இருக்குது. 1 + 9, 10. ஸோ 109.89 ஆன்சர் வரும் ஆட் பண்ணால். இப்படி டேரெக்டாக ஆட் பண்ண கற்றுக்கங்க, இல்லைனாலும் எழுதி ஆட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், இந்த வந்திருக்க ஆன்சரோட 90.09 சப்ட்ராக்ட் பண்ணணும். 109.89 மைனஸ் 90.09. 9 - 9 0. ஸோ 0 போடலாம், இல்லை போடாமல் இருக்கலாம். அடுத்து 8 - 0 8. பாயிண்ட் வச்சாச்சு. 9 - 0 9 தான். 10 - 9 1. ஓகேவா? 19.8ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ சம் 5 பார்க்கலாம். ஃபைண்ட் விச் இஸ் த பிக்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கொடுத்துருக்க நம்பரில் எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. 1.04 + 0.14ன்னு ஒரு நம்பரும் 6.1 - 4.645ன்ற ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணி பாருங்கள், இது சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், எது பெருசு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி பார்த்துடலாமா? சொல்யூஷன் பாருங்கள். 1.04 + 0.414. இங்கே வந்து 3 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறோம். 0 + 4 4 தான். 4 + 1 5. அடுத்து 0 + 4 4. இங்கே 1 + 0 1. ஸோ 1.454ன்னு ஆன்சர் வந்துடும். இங்கே 6.1லேருந்து 4.645 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், இங்கே 3 டிஜிட் இருக்குது. ஸோ இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 2 0 ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். எழுதியும் பண்ணிக்கலாம். அதனால நான் உங்களுக்கு இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். சொன்னால் புரியுதான்னு தெரில. ஸோ இங்கே 1லேருந்து பாரோ பண்ணுவோம். ஸோ இங்கே 10 ஆயிரும், இங்கே 9 ஆகிடும், இங்கே 0 ஆயிரும். 10 - 5 5. 9 - 4 5. இங்கே வந்து 0 இருக்கும். ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணுவோம். 10 ஆயிரும். 10 - 6 4. ஓகேவா? அப்போ இங்கே 5 தான் இருக்கும். 5 - 4 1. அப்போ 1.455. இப்போ பாருங்கள், 1.454 1.455 இதுதான் பெரிய நம்பர். ஸோ 6.1 - 4.645 தான் பெரிய நம்பரு அப்படின்றத நம்ம இங்கே எழுதிடணும். therefore சொல்யூஷன் சொல்லிவிட்டு எது பிக்கர் நம்பர்னு சொல்லி சிம்பிள் போட்டு காமிச்சிடணும். ஓகேவா? இப்போ சம் 6 பாருங்கள். சம் 6லேயே நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியான கணக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. வாட் ஷுட் பி ஆடட் டு 1.96 டு கெட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.096 நம்பரோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் ஆன்சர் 2 வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், அப்போ 2லேருந்து இந்த கொடுத்துருக்க நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன நம்பர் தேவைன்றது கிடச்சிரும் இல்லையா? அப்போ 2 - 1.096. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 3 0 ஆட் பண்ணிக்கிறோம். 1.096 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 2லேருந்து பாரோ எழுதுறோமா? 10 - 6 4. 9 - 9 0. 9 - 0 9. இங்கே ஆல்ரெடி ஒன்று பாரோ பண்ணுறதுனால 1 தான் இருக்கும். 1 - 1 0. அப்போ 0.904ஓட 1.96 ஆட் பண்ணால் 2ன்ற ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா? அவ்வளோதான் சொல்யூஷன். எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம். கன்வெர்ட் த ஃபாலோயிங் டைரக்டட். இப்போ வந்து கொடுத்துருக்கதை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 30 பைசே இன்ட்டு ருப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை 30 பைசாவை ருப்பீஸில் பார்த்துடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை பைசா ஒரு ரூபா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 100 பைசா ஒரு ரூபா. அப்போ வந்து 30 பைசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரூபாயில் எழுதும்போது 30/100ன்னு எழுதணும். அப்போ 30/100ன்னு எழுதும்போது என்னது, 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போமா? அப்போ 0.30 ருப்பீஸ். ஓகேவா? இப்போ சம்பி பாருங்கள். 15 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர். 15 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர்னு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். 1 மீட்டர் = 1000 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும். அப்போ 15 மீட்டர் வந்து 15/1000 பண்ணுவோம். அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 0.015 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இன்ட்டு மீட்டர். சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 100 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியுமா? 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 102 சென்டிமீட்டர்னால் 102 / 100 மீட்டர். அப்போ 102 இருக்கா? அப்போ 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 0.20க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 1.02 மீட்டர்னு வரும். ஓகேவா? 1.02 மீட்டர்னு வரும். இது வந்து 102 இருக்கனால 1 மீட்டர் தனியாக எழுதிட்டு 02/100ன்னு எழுதுகிறோம். இப்படியும் எழுதலாம், இல்லை டைரெக்டாக இங்கேயே ஆன்சர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 15 கிராம் வந்து கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 15 கிராம் = 15/1000 கிலோகிராம். அப்போ வந்து 3 டிஜிட்க்கு முன்னாடி போய் வைக்கணும். அப்போ 0.15 கிலோகிராம்னு வரும். ஓகேவா? இங்கே மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்து இ பாருங்கள். சம் ஈயில் வந்து 75 மீட்டர் 75 சென்டிமீட்டர் இன்ட்டு மீட்டர்னு சொல்லியிருக்காங்க.
75 மீட்டர் அப்படியே தான் இருக்குது. 75 சென்டிமீட்டர் மட்டும் மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 75/100. இப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். 75.75 மீட்டர்னு வரும். ஓகேவா? இப்போ 32 லிட்டர் அண்ட் 3 மில்லி லிட்டரை லிட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 32 லிட்டர் இருக்குது, 3 மில்லி லிட்டர் மட்டும் பண்ணணும். 1 லிட்டர் = 1000 மில்லி லிட்டர். ஸோ என்ன பண்ணுவோம், மில்லி லிட்டரை 3/1000 எழுதிடுவோம். அப்போ 3 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது, முன்னாடி 2 ஜீரோ ஆட் பண்ணணும். அப்போ 32.003 லிட்டர். ஓகேவா? அடுத்து சம் ஜி பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். 2 மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர்னால் 2 மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றுறோம். மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ 2/10 சென்டிமீட்டர். அப்போ 0.2, 1 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சா போதும்ல, 0.2 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து 925 பைசே இன்ட்டு ருப்பீஸ். அப்போ அதை வந்து 100ஆல் ருபீஸாக மாற்றிருக்க என்ன பண்ணுவோம், 100ஆல் டிவிசிபிள் பண்ணுவோம். 100ஆல் டிவிசிபிள் பண்ணோம்னா 9.25 ருப்பீஸ்னு வரும். ஓகேவா? 9 ரூபா 25 பைசான்னு வரும். இப்போ சம் ஐ பார்த்திங்கன்னா 80 மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறோம். இப்போ தான் பார்த்தோம். மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை மாற்றணும் என்ன பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். 80/10 1 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 8.0 சென்டிமீட்டர் வரும். 0 போடணும்னு அவசியம் இல்லை, ரவுண்டாக 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ 1790 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர்னா மீட்டரை கிலோமீட்டர் மாத்திரக்க 1000ஆல் டிவிசிபிள் பண்ணுவோம். ஸோ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ 1.79 கிலோமீட்டர். 790 இருக்கிறதுனால 3 டிஜிட்டுக்கு முன்னாடி 0 போடணும்னா போடலாம், போடாமையும் இருக்கலாம். அப்போ 1.79 கிலோமீட்டர்னு வரும் ஆன்சர். ஓகேவா? அடுத்து சம் கே பார்த்தீங்கன்னா 2785 கிராமை வந்து கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிறோம். 2.785 கிலோகிராம். நான் பிரிச்செல்லாம் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரிகிறதுக்காக பார்த்துக்கோங்க. அடுத்து 80 சென்டிமீட்டர் 80 மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், 10ஆல் டிவிசிபிள் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ 80 சென்டிமீட்டர் ப்ளஸ் 80/10 சென்டிமீட்டர். அப்போ 0.8 தான் வரும். ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ 8 தான் வரும். அப்போ 88 சென்டிமீட்டர் வரும். 80 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். ஸோ 88 சென்டிமீட்டர்னு வரும். அடுத்து சம் எம் பார்த்தீங்கன்னா 27 கிலோகிராமு அண்ட் 20 கிராம் இன்ட்டு டோட்டலாக கிலோகிராமாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 20/1000 போடுவோம் கிராமுக்கு. இது கிலோகிராமில் தான் இருக்குது. அப்போ இது மட்டும் 3 டிஜிட் தள்ளி போவோமா, 2 டிஜிட் தான் இருக்குது, முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணுவோம். அப்போ 27.020 கிலோகிராம். இதை மட்டும் நீங்கள் கவனமாக எழுதுனா போதும். 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா, 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா. அப்போ அங்கே 1 டிஜிட் தான் இருந்தால் என்ன பண்ணுவோம், முன்னாடி ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சம் என்ன பார்த்தீங்கன்னா 725 மில்லி லிட்டராக மாற்றணும். 725/1000. 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சா 0.725 லிட்டர். அடுத்து 10 கிலோமீட்டர், அதாவது 10 கிலோமீட்டரை 100 மீட்டரா, 10 கிலோமீட்டர் அந்த 100 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 கிலோமீட்டர் கொடுத்தாங்க, 100 மீட்டர் மட்டும் என்ன பண்ண போகிறோம், கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 100/1000. அப்போ 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 10.1 கிலோமீட்டர்னு வரும். புள்ளிக்கு அப்புறம் அங்கிட்டு வர ஜீரோலாம் நமக்கு தேவையில்லை. அப்போ 10.1 கிலோமீட்டர். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இல்லை, செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். The cost of a dinner set rupees 2475.95 rupees and the cost of a tea set is rupees 725.65. Find the total cost of the both items. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு டின்னர் செட்டோட விலை இவ்வளவு, ஒரு டீ செட்டோட விலை இவ்வளவு. அப்போ ரெண்டுக்குமான டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? டெசிமல் அடிஷன் தான். The cost of the dinner set is rupees 2475.95. Cost of the tea set is rupees 725.65. கரெக்டாக பிளேஸ் வேல்யூக்கு நேராக எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 5 + 5 10, ரிமைண்டர் 1, 9 + 1 10, 10 + 6 16, ரிமைண்டர் 1, 5 + 5 10, 10 + 1 11, ரிமைண்டர் 1, 7 + 2 9, 9 + 1 10, ரிமைண்டர் 1, 7 + 4 11, 11 + 1 12, ரிமைண்டர் 1, 2 + 1 3. அப்போ 3201.60 rupees தான் என்னது டோட்டல் காஸ்ட் ஆஃப் த போத் ஐட்டம்ஸ். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ரத்தா காட் அ சுடிதார் செட் ஃபார் rupees
846.55. She paid ₹1000 on the counter. Find the amount she got back ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரத்தா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுடிதார் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க கவுண்டரில் ₹1000 பே பண்ணுறாங்க. ரிமைண்டர் எவ்வளோ, மிச்சம் ரூபாய் எவ்வளோ வாங்குவாங்கன்னு தான் நம்மளுக்கு கொஷின். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், அவங்க கொடுத்த ரூபாயிலேருந்து சுடிதார் எடுத்த ப்ரைஸை கழிச்சிட்டோன்னா ரிமைண்டர் அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருப்பாங்கன்றது தெரிஞ்சிடும். அப்போ மிஸ்ஸஸ் ஸ்ரத்தா பெய்டு த கவுண்டர் எவ்வளோ அமௌண்ட்டு, ₹1000. சி பர்ச்சேஸ் சுடிதார் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ₹846.55 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுவோம். 10,999 ஆயிரும். 10 - 5 5, 9 - 5 4, again 9 - 6 3, 9 - 4 5, 9 - 8 1. என்ன ஆன்சர் வருது, சி காட் பேக் அது அமௌண்ட் ₹153.45. ஓகேவா, புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் 4 பார்க்கலாமா? இப்போ சம் 4 பார்த்தீங்கன்னா, சுந்தர் ஹேஸ் அ ட்ராவல் 16 கிலோமீட்டர் டு ரீச் ஹிஸ் ஆஃபீஸ். 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் சுந்தர் அவனோட ஆஃபீஸை ரீச் பண்ணணும். ஹீ கவர்ஸ் 14.75 கிலோமீட்டர்ஸ் பஸ்ஸில் 14.75 கிலோமீட்டர் கடந்துருவாராம். அண்ட் த ரிமைனிங் பை பைசைக்கிள், மிச்ச தூரத்தை பைசைக்கிளில் போவாராம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹீ கவர்ஸ் பை பைசைக்கிள்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன சொல்யூஷன் எழுதணும், சுந்தரோட டோட்டல் ட்ராவல் டைம் எவ்வளோனா, டோட்டல் ட்ராவல் லென்த் எவ்வளோனா 16 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, அடுத்து ஹீ கவர்ஸ் த பஸ் ட்ராவல்னா 14.75. அப்போ டோட்டலில் இருந்தால் அந்த 14.75 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் போகிறது தான் சைக்கிளில் போகிற டிஸ்டன்ஸ் இல்லையா. அப்போ 6லேருந்து ஒன்று பாரோ பண்ணால் 10 9. அப்போ 10 - 5 5, 9 - 7 2, 5 - 4 ஏன்னா இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டோம். அப்போ 5 தான் இருக்கும். 5 - 4 1. அப்போ 1.25 கிலோமீட்டர்ஸ் தான் அவர் பைசைக்கிளில் போகிற தூரம். அதை எழுதிடணும், அவ்வளோதான், சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ சம் 5 பாருங்களேன். ஃப்ரம் அ ரோல் ஆஃப் 60 மீட்டர் லாங் கிளாத், ஒரு கிளாத்தோட லென்த் எவ்வளோன்னா 60 மீட்டர் இருக்குது. இப்போ ராஜு கட் 37 meters 55 சென்டிமீட்டர் டு ஸ்டிச் குஷன் கவர். ராஜு வந்து அதை 37 மீட்டர் 55 சென்டிமீட்டர் அளவை எடுத்து கட் பண்ணி குஷனுக்கு கவர் தச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 12 மீட்டர் 60 சென்டிமீட்டர் எடுத்து திருப்பியும் கட் பண்ணி பில்லோ கவர் பண்ணிடுறாரு. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ரிமைனிங் கிளாத் இந்த ரோல்னு கேட்டிருக்காங்க. அந்த ரோலில் மிச்சம் இருக்கிற கிளாத்தோட அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் வந்து எவ்வளவு, 60 மீட்டர். ராஜு குஷன் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ண கிளாத்து 37 மீட்டர் 55 சென்டிமீட்டர். அப்போ என்ன 37.55 மீட்டர். ராஜு பில்லோ கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது 12.60 மீட்டர். அப்போ ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 50.15 மீட்டர் வருது. ஸோ த லென்த் ஆஃப் ரிமைனிங் கிளாத் வந்து தேவை நம்மளுக்கு. அப்போ 60 மீட்டர்லேருந்து இந்த 50.15 மீட்டர் அவன் கட் பண்ணி 2 பில்லோ கவரும் குஷன் கவரும் தைச்சது போக ரிமைனிங் இருக்கிற துணினா இது டோட்டல் அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு 60லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது, 9.85 மீட்டர் கிடைக்குது. ஓகேவா, அப்போ 9.85 மீட்டர் தான் என்னது ரிமைனிங் இருக்கிற அந்த ரோலில் இருக்கக்கூடிய கிளாத்து. ஓகேவா, புரிஞ்சதாச்சு எல்லாமே. 6th சம் தான் பார்க்க போகிறோம். A can of juice has 2 liter 750 milliliter juice and a juice bottle has 1.2 liter juice. Shruti poured the juice from the can and the bottle into the vessel. Find the quantity of the juice in the vessel. If the vessel can hold 1 liter 5 milliliter more juice, find the capacity of vessel. இப்போ கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேனில் 2 லிட்டர் 750 ml ஜூஸ் இருக்குது. அதே மாதிரி பாட்டிலில் 1.2 லிட்டர் ஜூஸ் இருக்குது. இதை வந்து ஸ்ருதி என்ன பண்ணுறா, ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறா. அப்படி ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் 5 மில்லிலிட்டர் ஜூஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பாத்திரத்தோட அளவு எவ்வளவு, கெப்பாசிட்டி எவ்வளவு கொள்ளளவு அந்த பாத்திரத்துக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 750 மில்லிலிட்டர் எப்படி எழுதலாம், 2.750 லிட்டர்னு எழுதலாம். இப்போ குவான்டிட்டி ஆஃப் த ஜூஸ் இன் வெசல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அப்போ அந்த ஜூஸ் வெசலுக்கு மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2.75 அதாவது கேனில் இருந்த அளவு வந்து 2.75 லிட்டர். அடுத்து பாட்டிலில் இருந்தது 1.2 லிட்டர் இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 3.95 லிட்டர் தான் அந்த டோட்டல் ஜூஸோட
அளவு. இப்போ வெசலில் வந்து எவ்வளோ அளவு கூட இருக்கான்? 1 லிட்டர் 5 ml. இப்போ 1 லிட்டர் 5 mlனா 5 ml அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5/1000 போடுவோமா? 5/1000. அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1.005 லிட்டர். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். என்னது? டோட்டல் ஜூஸோட அளவு எவ்வளவு? ஒரு கேனில் இருந்ததும் ஒரு வாட்டர் பாட்டிலில் இருந்ததையும் ஆட் பண்ணியாச்சு. அதோட என்ன பண்ணுறோம்? அந்த வெசலோட அளவு என்ன? எக்ஸ்ட்ரா ஜூஸ் இவ்வளோதான்னு சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ ஜூஸ் எக்ஸ்ட்ரா போட்டிக்கணும். அப்போ வந்து 1.005 லிட்டர். அப்போ டோட்டலாக அந்த வெசலோட கெப்பாசிட்டி தான் நம்மளை கேட்டிருக்கிறாங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 4.955 லிட்டர். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வாட்டர் பாட்டிலில் இருக்கிற ஜூஸையும் கேனில் இருக்கிற ஜூஸையும் அந்த வெசலில் ஊற்றுனதுக்கப்புறமும் அதில் எவ்வளோ ஜூஸ் ஊற்றலாமா? 1 லிட்டர் 5 ml ஜூஸ் ஊற்றலான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வெசலோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம டோட்டல் ஜூஸோட அளவும் அந்த வெசலில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டிய ஜூஸோட அளவையும் ஆட் பண்ணோன்னா அந்த வெசலோட அளவு கிடச்சிடுமா? 4.955 லிட்டர். புரிஞ்சுதா உங்களுக்கு? வாங்க இப்போ சம் 7 பார்க்கலாம். Sumana runs a tea shop and she buys 7.5 liter of milk every day. ஓகேவா? She was 4.75 liter of milk in the morning and the remaining milk is evening. Find the quantity of milk she uses in evening. சுமனா வந்து என்ன பண்ணுறாங்க? டீ ஷாப் போய் எப்போவுமே 7.5 லிட்டர் பால் வாங்குறாங்க. டெய்லி 7.5 லிட்டர் பால். அதில் மார்னிங் வந்து 4.25 லிட்டர் 4.75 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் இருக்க பாலை ஈவினிங் யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அப்போ நம்மளுக்கு ஈவினிங் யூஸ் பண்ணுற பாலோட அளவு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? டோட்டல் மில்க் எவ்வளோ வாங்குறாங்களோ அதுலேருந்து மார்னிங் யூஸ் பண்ணுற மில்கை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது ஈவினிங் யூஸ் பண்ணுற மில்க்கு. அப்போ அதுதான் செய்ய போகிறோம் சொல்யூஷனில். பாருங்கள், டோட்டல் மில்க் வந்து 7.50 லிட்டர். மில்க் யூஸ்டு இந்த மார்னிங் வந்து 4.75 லிட்டர். ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒன்று பாரோ பண்ணுவோம். 10 - 5 5. இங்கே 4 இருக்கும். திருப்பி ஒன்று பாரோ பண்ணுவோம். 14 14 - 7 7. அடுத்து இங்கே 6 தான் இருக்கும். 6 - 4 2. அப்போ மில்க் யூஸ்டு இன் ஈவினிங் எவ்வளவு? 2.75 லிட்டர். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் 8 பார்க்கலாம். இப்போ சம் 8 பார்த்தீங்கன்னா, the weight of pumpkin is 1.05 kg and the weight of packet of potatoes வந்து 2.725 kg and the weight of watermelon is 3 kg 20 grams சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே பாயிண்ட்லேயே டெசிமல்லே கொடுத்து கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. இங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க? 3 kg 20 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போது எத்தனை கிராம் வந்து 1 கிலோ? 1000 கிராம்ஸ். அப்போ வந்து 25,000ன்னு போடுவோம். 25,000 போட்டோன்னா 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணுவோம். அப்போ 3.02. ஓகேவா? அப்போ வெயிட் ஆஃப் வாட்டர்மெலன் என்னது? 3.02 kg. நான் உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சம்லலாம் நம்ம அதான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்காக செய்ய தெரியணுன்றதுக்காக நான் அதை செய்யலை. இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்போ வெயிட் ஆஃப் வாட்டர்மெலன் என்னது? 3.02 kgன்னு எழுதிடலாமா? அடுத்து பம்கின்க்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 1.05. பொட்டேட்டோஸ் பேக்கெட் வந்து எவ்வளவு? 2.725. இப்போ ஆட் பண்ணோன்னா இங்கெல்லாம் 0 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 அப்படியே எழுதிடுவோம். அடுத்து 5 + 2 + 2 9. அடுத்து 7. அடுத்து 3 + 1 + 2 வந்து 6. அப்போ டோட்டல் வெயிட் எவ்வளவு? 6.795 kg. ஓகேவா? 9th சம் தான் பார்க்க போகிறோம். The quantity of rice used in a hostel for a day is 10 kg 250 gram. When a few more students joined, the consumption increased to 12.3 kg. Find the extra quantity ஆஃப் ரைஸ் ரெக்யர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு நாளைக்கு செலவாகிற ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? 10 kg 250 கிராம்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பசங்க அதிகமாக சேர்ந்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஆகுது. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு நம்மளை கேட்டிருக்குறாங்க. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கத 10 kg 250 கிராமை வந்து என்ன பண்ணுறோம்? பாயிண்டில் எழுதுகிறோம். 10.225 கிலோகிராம்னு எழுதிடுறோம். ஓகேவா? 250 / 1000 இல்லையா? 1000 கிராம்ஸ் 1 கிலோகிராமா? அப்போ 1000 போடும்போது 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். ஸோ 10.250 0 போடணும் இல்லை. 10.25 kg. இந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ரெக்யர்டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஆயிருக்கு? 12.3 - 10.25 சப்ட்ராக்ட் பண்ணால் 2.05 kg வரும். அப்போ எவ்வளோ ரெக்யர்டு தேவைப்படுது? எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அரிசி 2.05 கிலோகிராம். ஓகேவா? 10th சம் பார்த்தோன்னா, தன்யா கெட்ஸ் rupees 856 and 90 paise from her mother for shopping. She spends
rupees 526.55 for groceries and rupees 198.70 for buying vegetables. She returns the amount left to her mother. Find the amount Danya's mother gets back அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், தன்யா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட இருந்து இவ்வளோ ரூபா வாங்குறா. அந்த ரூபாவில் ஷாப்பிங் பண்ணுறா. என்னென்ன பண்ணுறா? வெஜிடபிள் வாங்குறா, க்ராசரி வாங்குறா. ஓகேவா? இது போக மிச்சம் எவ்வளோ பணம் அவங்க அம்மாட்ட திருப்பி கொடுப்பா அப்படின்றதான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அவள் டோட்டல் அமௌண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? ₹856.90 கொடுத்துருக்காங்க. 90 பைசே டிவைடட் பை 100 போட்டோம்னா 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ ₹856.90 வரும். ஓகேவா? அப்போ டோட்டல் மணி ஸ்பெண்ட், எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, செலவு பண்ணாங்கன்னா க்ரோசரி வாங்குறதுக்கும் வெஜிடபிள் வாங்குறதுக்கும் அந்த 2 அமௌண்ட்டையும் கூட்டிக்கணும். 526.55 ப்ளஸ் 198.70 ஆட் பண்ணுன்னா ₹725.25. இப்போ அவங்க அம்மா கொடுத்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை ரிடெக்ட் பண்ணிட்டோம்னா மிச்சம் அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்றதான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ த அமௌண்ட் தன்யாஸ் மதர் கெட்ஸ் பேக் இஸ் ருபீஸ், டோட்டல் அமௌண்ட்லேருந்து க்ரோசரியும் வெஜிடபிளும் வாங்கின அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். ₹131.65 தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் 11 பார்த்தீங்கன்னா, ராமன் இஸ் அ டெய்லர். ஹீ யூஸ்டு leftover pieces of cloth of length 3.25 meter and 1.7 meter stitch a skirt for his employee's daughter. Find the total length of the cloth used by Raman to stitch the skirt அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெய்லர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு துணியிலேருந்து 2 லென்த்தில் என்ன பண்ணுறாரு, கட் பண்ணி ஸ்கர்ட்டு தைக்கிறாரு. அப்போ மொத்தம் துணி எவ்வளோ செலவாச்சுன்றது தான் நம்மளுக்கு கொஷினை கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து எம்ப்ளாயீஸ் டாட்டருக்கு கொடுத்துருக்காரு. அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு வேணாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு டெய்லரு, அவர் 2 பீஸாக துணியை கட் பண்ணி ஒரு ஸ்கர்ட்டு தைக்கிறாரு. அப்போ டோட்டலாக அந்த ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவைப்பட்டுச்சுன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்க அந்த 2 அளவையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணி எழுதிடணும். 2மே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, டெசிமலில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றுமே ஒரே கிடையாது. டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் யூஸ்டு இஸ்ன்னு சொல்லி 3.25 மீட்டர் ப்ளஸ் 1.7 மீட்டரை ஆட் பண்ணி 4.95 மீட்டர். அப்போ ஒரு ஸ்கர்ட்டை தைக்கிறதுக்கு என்ன ஆயிருது, ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் யூஸ்டு பை ராமன் ஸ்டிச் த ஸ்கர்ட்டுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ ஒரு ஸ்கர்ட்டு தைக்கிறதுக்கு தேவையான அந்த துணி எவ்வளோ எடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம எழுதிடணும். 4.95 மீட்டர்னு. ஓகேவா? நம்ம 7th சாப்டர் டெசிமல்ஸை நல்லபடியாக முடிச்சாச்சு. தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.